என்னடா சக்ஸஸ் பண்ணிட்டியா அப்படின்னு நானும் ஹாப்பி, குமுதாவும் ஹாப்பி என்னாச்சின்னா அதுவே நமக்கு பெரிய சந்தோஷம் தானே. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அவதார் பேர்லாம் சேல்ஸுக்கு எடுத்திருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பேரை மட்டும் என்ன பண்ணால் கஸ்டமர் புக் பண்ணிவிட்டு இன்றைக்கி பே பண்ணுறேன் நாளைக்கு பே பண்ணுறேன்னு இழுத்து அடிச்சிட்டே இருந்தாப்புல. ஸோ அதனால் என்ன ஆகி போச்சுன்னா அது நம்மக்கிட்டே தங்கிடுச்சு. மிச்ச பேரெல்லாம் சேல் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இந்த பேரில் என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல் வந்து சின்னதாக இருக்கும், ஃபீமேல் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக இருக்கும், பயங்கர எக்லோடடாக இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி சும்மானாச்சும் நம்ம ப்ரீடிங் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரை மாதிரி பண்ணேன். பார்த்தா சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ரீட் ஆகிடுச்சு. அதாவது வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் மேலாக இருக்கணும், ஃபீமேல் வந்து சின்னதாக இருக்கணும். ஈக்குவல் சைஸில் மேல் ஃபீமேல் ரெண்டும் ஒரே சைஸில் போட்டால் கூட சம்டைம்ஸ் ப்ரீட் ஆகாது. ஏன்னா ஃபீமேல் வந்து கொஞ்சம் அக்ரெஷனை காட்டும், அதனால் மேல் கொஞ்சம் பயந்துடும். ஸோ அதனால் என்ன பண்ணோம்னா நம்ம யூஷுவல் ப்ரீடிங்கில் என்ன பண்ணுவோம்னா மேல் பெருசாகவும் ஃபீமேல் கொஞ்சம் அதை விட கொஞ்சம் சின்ன சைஸ்லையும் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ அது பார்த்திங்கன்னா சக்ஸஸ் ஆகும். இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு காமெடி தான் ஞாபகம் வருது. அப்படின்ற மாதிரி ஒரு காமெடி இருக்குது பார்த்தீங்களா, அந்த காமெடிக்கு ஏற்ற மாதிரியே தான் இது நடந்திருக்கு இன்றைக்கி இந்த ப்ரீடிங்கை. ஸோ இது வந்து சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா அவன் வந்து சூப்பராகவே அந்த ஃபீமேலும் சொல்லக்கூடாது, ஃபீமேலை குறையே சொல்லக்கூடாது. ஏன்னா ஃபீமேல் வந்து குட்டி மேலாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அதுவும் நல்லாவே கோஆப்ரேட் பண்ணுச்சு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நார்மல் ப்ரீடிங்கை விட இந்த ப்ரீடிங் கொஞ்சமே கஷ்டம் தான் அந்த மேலுக்கு. ஏன்னா அது அந்த ஃபீமேலை வந்து பெண்ட் பண்ண வைக்க ட்ரை பண்ணிச்சு, பட் அதோடைய பாடி லென்த் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு பத்தலை, இந்த மேலுக்கு வந்து பத்தலை. ஆக்சுவலாக அதுதான் சொல்ல போனால் அதுதான் உண்மையும். என்ன சொல்கிறதுனா அந்த வாழை வச்சு அப்படி ரெண்டு பேரும் ஒருத்தர் அப்படியே முறுக்கிட்டுக்கு அப்படியே இருப்பாங்க பார்த்திங்கன்னா, அப்போ தான் எக்கு ரிலீஸ் ஆகும். அந்த சமயம் பார்த்திங்கன்னா இந்த மேலுக்கு வந்து அவ்வளோ உடம்பு பத்தலை, ஏன்னா சின்னது, ஃபீமேலோட சின்னதுன்றதுனால ரொம்பவுமே கஷ்டப்பட்டு தான் இந்த ப்ரீடிங் பண்ணுச்சு. ஸோ இதுக்கு மேலே நம்ம டிஸ்டர்ப் பண்ணோம்னா இவங்க கன்ஃபார்மாக ப்ரீட் பண்ணிடுவாங்க, எக் வச்சுருவாங்கன்றது எனக்கு எப்படியோ தெரிஞ்சிருச்சு. சரி அதனால் வந்து இவங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன்னா அதோட க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் கிளம்பிட்டேன். ஸோ ஈவினிங் வந்து பார்த்தோம்னா தெரிஞ்சு நமக்கு அந்த பபிள் நெஸ்ட்டில் பார்த்திங்கன்னா நிறையாவே எக்கு வச்சுருந்தது. சரி ஓகே, நான் பயங்கர ஹாப்பி ஆகிட்டேன். அதுக்கப்புறம் நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள், இதுதான் வந்து ஈவினிங் நான் வந்து எடுத்த வீடியோ. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒளிஞ்சிருந்து பபிள் நெஸ்ட்டுக்கு அடியிலேருந்து பார்க்குறான் பாருங்கள், முறைக்கிறான் பாருங்கள். பபிள் நெஸ்ட்டில் பார்த்திங்கன்னா நிறையவே எக் இருந்துச்சு. சரி ஓகே என்னடா சக்ஸஸ் பண்ணிட்டியா அப்படின்னு நானும் ஹாப்பி, குமுதாவும் ஹாப்பி என்னாச்சின்னா அதுவே நமக்கு பெரிய சந்தோஷம் தானே.